நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனமும் 7வது வசனமும் 13வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். Charity suffered long and is kind. Charity envied not itself, is not puffed up, fear all things, believeth all things, hope all things, endureth all things. And now abide faith, hope, charity, these three, but the greatest of these is charity. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவர் நம்முடைய திருவார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க பேசுங்க. கர்த்தா ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்கப்பா. நீர் உயிர்ப்பிக்கிற தேவன் கர்த்தாவே, நீ பேசுகிற தேவன். இப்பொழுது வாசிக்க கேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க வார்த்தையாகிய தேவன், ஒவ்வொரு இருதயங்களிலும் அன்பின் தேவன், நீங்க பேசும்படியாக உடைய வார்த்தைகள் யாவருக்கும் நன்மையாக ஆண்டவரே நன்மையானதை செய்து நீங்க வழி நடத்துங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தா நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய அன்பு இருந்தால் அவனுக்குள் பொறாமை இருக்காது. ஒன்று, பொறாமை இருக்காது. இரண்டாவது, தன்னை புகழ மாட்டார்கள். மூன்றாவது, ஒரு சகிப்பு தன்மை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் கூட தேவ சமூகத்துல நாம் இருக்கிறோம். தேவனுடைய அன்பு எத்தனை பேருடைய இருதயங்களில ஆளுகை செய்கிறது? நம்ம இந்த அன்பை வைத்து எதையும் நம்ம சாதிக்கலாம். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால் சகலத்தையும் சகிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையும் கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ அடித்தளமே அன்பு என்று நாம் பார்க்கிறோம். அன்பே பெரியது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வந்து ஆவியானவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அழைத்த தேவன் யார்? அவர் அன்பின் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, He that love not know not God, for God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படியா இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். இந்த பூமியில எதையுமே வந்து போகும் பொழுது ஏதோ ஒரு 70 80 இல்லைன்னா 100 வயது, அதுக்கு மேலே இந்த பூமியில பாருங்க வந்துட்டு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம அன்போடு, இந்த அன்பின் தேவன் நமக்குள்ள இருக்கணும். ஒருவருக்கும் அன்போடு பேச வேண்டும். எதையுமே அவர் வரும்போது எதையுமே நம்ம கொண்டு போவதில்லை. ஏதாவது நம்ம சாதிக்க போறோமா? ஒன்றுமே இல்லை. அழிந்து போற பொருட்களை குறித்து சமாதான கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் நீங்க அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதையுமே நம்ம கொண்டு போவதல்ல. இந்த அன்பின் தேவன் நமக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், நம்மளை உயர்த்தி வைக்கிறார். கர்த்தர் நம்மளை மேன்மை படுத்துகிறார். அவர் நீதியின் ராஜாவா
இருக்கிறார். முதலாவது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அவனை நாம் பார்க்க வேண்டாம். எவன் ஒருவன் சகிப்பு தன்மை, இந்த பொறாமை இல்லாதபடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போற சுபாவங்கள் இருக்கிறதோ அவங்க இருதயத்தில் தான் தேவன் வந்து வாசம் செய்கிறார். அன்பின் தேவன் வாசம் செய்கிறார். ஒன்று, தேவன் அன்பாய் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அப்ப நம்ம பேசுற வார்த்தையும் கூட எப்படி இருக்கணுமா? கிருபையுள்ள வார்த்தையாய், நல் வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும். நாம் பேசுற வார்த்தை உருவாக்கக்கூடியது. அந்த வானத்தை இந்த பூமியும் வார்த்தையினால அவர் சிருஷ்டித்தார். அப்ப அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலாய் அவர் நம்மை சிருஷ்டித்தார். ஆகவே அவருக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவங்கள், அவர் அன்பின் தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவருடைய சுபாவங்களை அப்படியே நமக்குள்ள வைத்தார். கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 9 வித ஆவியின் கனிகள். அன்பு, கடைசி இச்சை அடக்கம். பாருங்க, அத்தனை அந்த 9 வித ஆவியின் கனிகள், பிதாவின் சுபாவம், அதை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கணுமா? நல் வார்த்தை, சமாதானமாய் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். 12 சீசர்களை இயேசு கிறிஸ்து வந்து கிராமங்கள்ல பட்டணத்துல நம்ம அனுப்பும் போது முதலாவது என்ன சொன்னார்? வீட்டுக்கு நீங்க போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது, நல் வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தையாய் இருக்கிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. சுதாரிப்பா இருக்கிறீங்க. ஆகவே விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கார். இருக்கும்போது நம்மளை கருவியாக பயன்படுத்துகிறார். ஆகவே நம்ம பேசுற வார்த்தை, கணவனோடு நீங்க பேசினாலும், கணவன் மனைவியோடு நீங்க பேசினாலும், நீங்க உங்க பிள்ளைகளோடு பேசினாலும், நீங்க நல்ல வார்த்தைகளை, பிள்ளைகளை நல்லா வாழ்த்தணும். இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள்ல நாம் பார்க்கிறோம், பேர் சொல்லி வாழ்த்துவார். நீங்க அதை சத்தியத்தை நீங்க முழுமையாக நீங்க வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லி வாழ்த்துவார். அதுபோலவே அதிகாலையில் நீங்க எழுந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். உங்களுக்கு 2 பிள்ளைகளோ எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளையுடைய பெயர் சொல்லி அதிகாலையில ஜெபிக்கணும். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆகவே இந்த காலையில நீங்க ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும். எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் உங்க பிள்ளைகளை காத்து கொள்வார். ஆகவே அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளைகளை கர்த்தாவை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன், என் பிள்ளையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரமாவது உங்க பிள்ளை பேரை சொல்லி ஸ்தோத்திரமாவது நீங்க செலுத்த வேண்டும். கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம எந்நேரமும் நம்ம பாதுகாக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம தூரமா போகும்போது இந்த கண்கள்னால நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய தேவன் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய தேவன் காண்கிற தேவன். அவருடைய கரத்துல கொடுக்கும் போது எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுகிறார். பிசாசு வைக்கிற கண்ணியிலிருந்து வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்து கொள்வார். ஆகவே தாய் தகப்பன் நிச்சயமாக நீங்க மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளுக்காக அதிகாலை எழுந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஞானம் கம்மியா இருக்கலாம். நம்முடைய தேவன் ஞானம் உள்ளவர். ஞானம் வேணும்னா யார்கிட்ட நீங்க கேட்கணும்? தேவனுடன் நீ கேட்க கடவன், அவர் தருவார். ஆகவே உங்க பிள்ளை ஞானத்துல கம்மியா இருந்தாலும் நீ ஞானம் உள்ள பிள்ளை, உனக்கு ஞானத்தை தந்து கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அதைத்தான் பேசணும். கழுத, பன்னி, முட்டாள் ஒருபோதும் வாயில வரக்கூடாது. அப்படி கழுதைன்னு சொன்னா கழுதையாக தான் போகும். ஏன்னா நம்ம இந்த வார்த்தை உருவாக்கக்கூடியது. ரட்சிக்கப்படாதவங்க சத்தியத்தை அறியலாம், அவங்க பேசுறாங்க. வந்து பிள்ளை ஒண்ணுமில்லாம போறதை நம்ம கண்ணால பாக்குறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது நாம் தேவனோடு
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆகவே நீங்க பேசுற தாய் தகப்பன் பேசுற வார்த்தைகள் உங்க பிள்ளைகளை நல்லா வாழ்த்தி பேசணும். ஞானம் இல்லையா, நீங்க மனதுல வைத்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க இந்த வார்த்தை உருவாக்கக்கூடியது அவனை நல்லவனாகவே மாற்றிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுக்கு முன்பாக நான் நிக்கிறேனா, 18 வயசு வரைக்கும் இந்த வார்த்தை வராது. ஒரு பேர் சொல்லணும்னா அரை மணி நேரமா தான் ஆகும். திக்குவாய் மந்தவாயுமா இருக்கிறேன், இந்த மோச சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் நான் நிலைமையில இருந்தேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இந்த கட்டுகளை உடைத்தார். நல்லா உங்களுக்கு முன்பாக நல்லா தெளிவாக பேச கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, வீட்டில் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை நல்லா பேசும், தலையில தொட்டு ஜெபிப்பாங்க எங்க அம்மாலாம். பாருங்க, அப்படி இப்ப நம்ம நல்லா இந்த கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டு நல்லா உங்களுக்கு முன்பாக தேவன் நல்லா பேச கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே ஒருவராகிலும் 5 விரல் ஒண்ணு போல இருக்கா பாருங்க, ஆண்டவர் அதைத்தான் படைத்திருக்கிறார். அதுபோல நம்ம பிள்ளைகள் ஒரு புள்ள அப்படின்னா ஒரு புள்ள அப்படிதான் பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கத்தான் உங்களை வைத்திருக்கிறார். ஆக ஒரு பக்கம் நாங்கள் ஊழியர் ஜெபித்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். யாருடைய இருதயமும் புண்படுத்துகிற விதமாக. ஒருவர் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவட்ட நம்ம சொல்ல முடியாது. அவர் சொன்னாலும் சரின்னு கேட்பாங்க. இப்ப நம்மளை விட அவங்க தான் தெளிவா இருக்கிறாங்க. ஆகவே இப்படி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா. அவ்வளவு பக்தி. ஆனா ஒண்ணு ஜீவனுள்ள தேவன் யாரும் தெரியல. ஏதோ அவங்க வணங்குறாங்க, அது ஒண்ணுதான் ஒழிய மற்றபடி நல்ல குணங்கள் ஒரு பக்தியெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. பக்தி உள்ளவனே தமக்காக தெரிந்து கொள்ளார் என்று அறியுங்கள். எங்க அப்பாவும் சிலை செய்தவர் தான். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். எவ்வளவு பக்தியா இருந்தாரோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு தீவிரமாக பக்தி அப்படிப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அப்படி பேசும்போது நம் வார்த்தை உருவாக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பேசும்போது தான் நம் பிள்ளைகள் நல்ல நிலைமையில கொண்டு கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்து வந்திருக்கிற நாம் யாருடைய இருதயமும் புண்பற்றக்கூடாது. உள்ளம் உடைந்து போற மாதிரி பேசக்கூடாது, ஒருபோதும் பேசக்கூடாது. கிறிஸ்தவங்கள் கெட்ட வார்த்தை உங்க நாவில் புறப்படலாகாது. ஒருபோதும் இந்த கெட்ட வார்த்தை, இந்த பிசாசுடைய கிரியைகள், இது ஒருபோதும் நம்முடைய நாவுல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவுல ஒருபோதும் வரக்கூடாது. வார்த்தையில நம்ம என்னதான் செய்யணும், எச்சரிக்கையாயிருக்க தேவன் வார்த்தையாயிருக்கிறார். நாம் நல் வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனாகிய அவர் நம் வார்த்தையாகிய தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 12, 16, 18. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த இடத்துல 12வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அவரை பார்த்து நாம் உயிரோடு இருக்க முடியாது. அவர் எப்படிதான் செயல்படுறாரா, நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம். வார்த்தையாய் இருக்கிறார். ஒருவர் பேசும்போது வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருந்துதான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், நல் வார்த்தைகளை பேசணும். தேவாதி இந்த வானத்தை இந்த பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவன் வார்த்தையாய் நம்ம நாவல் இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சவங்க. ஆகவே நாம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோமா, நாம் சிந்திக்கணும். இந்த திரு வார்த்தையின் மூலமா நம்ம சிந்திக்கணும். நம்ம இந்த வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய்
இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் நாம் அன்பா இருக்கிறோம். அந்த திருவசனத்தின் மூலமாக நாம் இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அநேகர் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறவங்களும் பார்ப்போம், ஸ்தோத்திரம் போட்டாலும் திரும்பிட்டு போயிடுவாங்க. அன்பே முகத்துல பார்க்க முடியாது. ஆகவே இந்த பூமியில எதையுமே நம்ம கொண்டு போறது இல்லை. அவங்க பிள்ளைகளோட பேசும்போது அன்பா சிரிச்ச முகத்தோட நீங்க பேசுங்க. இந்த பேரன் பேத்திகள்ல அன்பா பிள்ளைய அம்மா அப்பா பார்த்து ஓடி உங்களை கட்டி பிடிக்கணும். பாருங்க, நம்ம அப்பா வந்துட்டார், அம்மா வந்துட்டார். பிள்ளைய வளர்ந்தாலும் இந்த நீங்க எந்த அளவுக்கு அன்போடு பிள்ளைகளோடு பேசுறீங்க, கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொள்ளணும். ஆகவே அதே நேரத்துல அன்பு செலுத்தணும். பிள்ளைகள்ல அன்பு செலுத்தும் போது அன்பின் தேவன் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 16வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, முதலாவது நம்ம அறிய வேண்டும். பிதாவாகிய தேவன் எவ்வளவு நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அதே இடத்துல அவர் யாரா இருக்காரு? எரிச்சலின் தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவனை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் அன்பா இருக்கிறார். கீழ்ப்படியாம அட்டுழியம் பண்றவர்களுக்கு எப்படிதான் இருக்கார்? எரிச்சலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, எவ்வளவு பிதாவாகிய தேவன் நமக்கு அன்பு வைத்தபடியினால வேற எதை மிருக ரத்தமோ அதெல்லாம் பலியிடப்பட்டது எதுவுமே இல்லை. அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து, ஒரே குமாரனாக மடியில் இருக்கிற சொந்த குமாரன் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமிக்கு பரிசாக தந்தார். தந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். என் ஜனமே, இந்த பிதாவின் அன்பு பெரியது. இந்த அன்பை நாம் அறிய வேண்டும். அநேக இந்த தேவனுடைய அன்பை அறிந்தவங்க யார் என்ன சொன்னாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் எப்படிதான் இருப்பாங்க? அன்பா இருப்பாங்க. கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்வாங்க. என் ஆலயத்துக்கு நான் வருவேன். அந்த அன்பு இருந்தா, வேத வசனம் அதான் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு இருக்கா? தேவனுடைய அன்பு இருந்தா கர்த்தரை பிடிச்சுக்கிடுவாங்க. ஊழியக்காரரையோ வேற யாரு, பெரிய பெரிய ஊழியர்களையோ மனுஷர்களையோ அது பிடிக்கிற. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படிப்பட்டவனா? மனுஷனை தன் புயமாக கொண்டிருக்கிற சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேலதான் வைக்கணும்? தேவன் மேல் வைக்கணும். பரிசுத்த ஆராதனைக்கு நான் வரலன்னா அப்படியே நின்று போயிருமா? இந்த வேம்பார்ல நான் இப்ப இல்ல நான் ஊழியம் செய்ய முடியாது, நான் வேற ஊருக்கு போறேன்னு சொன்னா நின்று போயிருமா? சொல்லுங்க. தேவன் வேற ஒரு ஊரு வைப்பார், அது இப்படியே நின்று போகாது. ஆகவே நான் இல்லைன்னா இன்னொரு ஆளு. ஆகவே நாம் தேவனிடம் நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. எவ்வளவு சர்வ வல்லமை இல்லை தேவன். அவங்க தேவனை அறியல, சத்தியம் அவங்க இருதயத்தில் இல்லை. ஆகவே தேவனுடைய சத்தியம் இருந்தா, ஐயோ தேவனுக்கு முன்பாக நாம் யுத்தம் பண்றோமே. யுத்தமா யாருடையது? கர்த்தருடையது. ஜெயமோ உங்களுடையது. நீ சும்மா இரு, நீ பார்த்துக்கிட்டே இரு, உனக்காக நீ யுத்தம் செய்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆகவே தேவன் ஊழியர் மூலமா பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு எவன் ஒருவன் செவி கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியலையே. நான் வார்த்தையாய் வாரேன், நான் வார்த்தையாக உன்னோடு பேசுறேன், என்னை அசட்டை பண்ணி முதுகுக்கு பின்னால நீ தூக்கி போடுகிறாய். நான் அன்பாகவும் நான் பேசிட்டேன், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. ஆண்டவர் இந்த வேளையில ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ தேவனை நிச்சயமாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நீங்க தேவனை அறியாம ஒருவராகிலும் இருக்கக்கூடாது. 8 வயசு ஒரு பையன் உலகக்கூடி இந்த ஒரு முத ஊழியம் பார்த்த இடத்துல பாருங்க, அவன் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தேன். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்று ராத்திரியில கர்த்தர் உன்னோடு பேசுவார், அவரை நீ பார்ப்ப. அந்த சிறு பிள்ளை கள்ளங்கபடம் இல்லாத அந்த பிள்ளை, அவன் அப்படியே நம்புனான். பெரிய ஆளுக அதை பெரிய ஆளுக்கும் சின்ன ஆளுக்கும் பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகள் பாருங்க அப்படிப்பட்டவருடைய எதுன்னு வேதம் சொல்லுது. அவங்க அப்படியே அந்த வசனத்தை பிடித்து கொள்வாங்க. விஷயம் அதுதான். அநேக இடங்கள்ல பாருங்க, ரசிக்கப்படாத அந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த வீடுகளில் பெரிய ஆள் வரமாட்டாங்க, வைராக்கியம் இருப்பாங்க. சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் இந்த பிள்ளைய மூலமா ரட்சிப்பு உண்டாகுது. அவங்க தாய் தகப்பன் எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சித்து நல்ல வழியில ஆண்டவர் நடத்துகிறார். விஷயம் ரகசியம் அதுதான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மில் வைத்த அந்த அன்பை அவர் குமாரனை கொடுத்து தான் வெளிப்படுத்தினார். வேற எதையுமே கொடுத்து வெளிப்படுத்தல. யாராகிலும் நம்ம ஒரே பிள்ளையா இருந்தால் நம்ம கொடுப்போமா? கர்த்தரிடம் நம்ம கேட்டு அதுக்கு உதாரணம் ஆபிரகாம் நம்ம சொல்லலாம். எனக்காக பலி செலுத்து பாருங்க, அது அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கடைசிக்கு பலி செலுத்தினாரா ஆண்டவர் கீழ்ப்படியறானான்னு ஆண்டவர் சோதிப்பார். வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ளேயே இருந்து யாராகிலும் ஒருத்தர் எழுப்பி பேசுறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, உன்னை உருவாக்க தான் இந்த செயல்பாடுகள்லாம் நடக்குது. ஆண்டவர் ஒருவரை உருவாக்கணும்னா நமக்குள்ளேயே ஒரு ஆள் எழும்ப பண்ணுவார். என்னடா அப்படி பேசுறாங்க, நீ அன்பா இருக்கிறாயா தட்டி பார்ப்பார் ஆண்டவர். உனக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா, இது ஒரிஜினல் தங்கமா பித்தாலையா உரசி பார்த்தாத்தான் தெரியும். ஐயோ பித்தாலையாவில் இருந்திருக்க பரிசுத்தவான் மாதிரி ஆலயத்துக்கு போற நல்ல விசுவாசியா ஊழியக்காரனா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் உரசி பார்த்தாத்தான் தெரியும். இது பித்தாலைய ஒண்ணுக்கு உதவாத சாக்கடை. இந்த சாக்கடையாவில் நம்ம இருந்திருக்கிறோம். அவங்க உணர்ந்துட்டா பரவாயில்ல பாருங்க, அப்படிதான் உரசி பார்த்தாத்தான் தெரியும். இப்பெல்லாம் நீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா செயின் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், மாறிதான் இருக்கும். நம்முடைய தேவன் யாரு? யூதா கோத்திரத்தின் சிங்கம், உண்மையான சிங்கம். பிசாசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசு அவன் எவனெல்லாம் விழுங்கலாம் என்று சிங்கம் போல சுற்றி திரிகிறான். சிங்கம் போல டூப்ளிகேட். ஆகவே ஒரிஜினல் நம்முடைய தேவாதி தேவன். ஆகவே நமக்குள்ள அன்பு இருக்கா? இந்த கால பேடியில அன்பை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம் ஆலயத்துக்கு வருகிறது நல்லதுதான். நம் குடும்பத்துல நன்மைகள் உருவாகல, ஒரு சில குடும்பங்கள்ல உருவாகல. ஆனா நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டு நன்மையை செய்கிறார். எனக்கு ஏன் செய்யல, என் குடும்பத்துல ஏன் சமாதான கேடு? சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருதயத்துல இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தா தான் சமாதானம். சமாதானம் இல்லாத இடத்துல பாருங்க, இடம் கொடுக்கலன்னா கர்த்தரே என்ன செய்வார்? தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. அதே இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், தன் சுயத்துல தேவன் என்ன செய்ய மாட்டார். ஒரு மனுஷனுடைய சுயத்துல தேவனே தலையிட மாட்டார். நம் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த இடத்துல பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என் ஜனமே, நம் வீடுகளில் எத்தனோ தூரம் ஜெப கூட்டம் வைக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், நமக்குள்ள அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நீங்க வீடுகளில் முழுமையாக நீங்க வாசித்து பாருங்கள். அன்பே பெரியது. நீ தீர்க்க தரிசனம் வர இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அன்பு இருக்கா? முதலாவது நான் இருக்கேன் உனக்குள்ள. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வார்த்தையாகிய தேவன், அன்பின் தேவன், நான் உனக்குள்ள இருக்கிறேனா? ஆண்டவர் அதைத்தான் கேள்வி கேட்கிறார். உங்களோடும் என்னோடும் அவர் கேட்கிறார், அன்பு இருக்கா? அன்புதான் பெரியது. இந்த அன்பை வச்சு எதையும் நம்ம சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என் ஜனமே, அவருடைய குமாரனை கொடுத்து அவர் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நீ அன்பா இருந்தா தேவனில் நிலைத்திருக்கிறார்னு அது மூலமா நான் அறிந்து கொள்ளலாம். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 18வது வசனம், அன்பிலே என்ன இல்லை? பயம் இல்லை. பூர்ண அன்பு. அது பூர்ண அன்புலயே என்ன அன்பு? பூர்ண அன்பு. பூர்ண அன்பு என்னதான் செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. கடன் வாங்கியிருப்பாங்க, கடன்காரன் வந்துடுறானா கட்டிலுக்குள்ள முளைஞ்சு என்ன படுத்துருவாங்க, ஒளிஞ்சுக்கிடுவாங்க. குழுக்க இருக்கும் ஒரு வீடு, அதுக்குள்ள போய் மூச்சு போன என்ன ஆகும்? பயம் பாருங்க, அவ்வளோ பயம். ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர் இருந்தார். பிறந்ததுல இருந்து பயம்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளும் 5 பிள்ளைகளும் 6 பிள்ளைகளும். அந்த கிழவனுக்கு வெக்கமே இல்லை. வயசாயிருச்சு, பயம். அவர் என்னதான் செய்வார்? நல்ல வசதியா இருந்ததுனால கட்டிலுக்குள்ளேயே போய் என்ன செஞ்சிருவாரு? இடி விழுந்தா செத்து போயிருவோமே, வெளியில போனா வண்டி அடிச்சிருமே, பயம். பயம். கருப்பாம்பூச்சி கூட பயப்படுவாங்க. சுத்திலும் இதை போட்டு பேய் பிசாசிக்கு பயப்படுவாங்களா? நான் சொல்லி வேற ஆரம்பல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தான். ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம். ஆனா அவங்களுக்கு ஆலயத்துக்கு போறாங்க, அவங்களுக்குள்ள என்னதான் இல்லை? அன்பு. பூர்ண அன்பு இருந்தா தான் பயத்தை புறம்ப தள்ளும். கடைசிக்கு இந்த பயமே என்ன? எதை நம்புறோமோ அதே நடந்துரும். இடிக்கு பயப்படுவானா? ஒரு நாள் மழை பெய்யும் போது மரத்தடியில் போனால் வெளியில போனால் இடி விழுந்து செத்து போயிடுவோம் சொல்லிட்டு கட்டிலுக்குள்ள இருந்தாராம். இந்த வீட்டு மேலேயே இடி விழுந்து ஆள் கருகி போயிட்டாராம். பாருங்க, அதை நினைக்கும் போது வேதனைப்பட்டேன். ஆகவே உனக்கு ஒரு பயம் இருக்கா? இந்த பயம் நீங்கன்னா என்னதான் செய்யணும்? இந்த வார்த்தையாகிய இந்த தேவன், இந்த அன்பின் வார்த்தை உங்களுக்குள்ள
போகணும். இந்த தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டா பெரிய தேவன். இந்த வானத்தை நீங்க அளவிட முடியுமா? இல்ல. சமுத்திரத்தை நீங்க அளவிடுங்க, ஒண்ணுமே முடியாது, மனுஷரால முடியாது. அந்த வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன் பெரியவர். உலகத்தில் உள்ளவனில் நம்மில் இருக்கிறவர் பெரிய தேவன். ஆகவே இந்த பூர்ண அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்க, அன்பின் வார்த்தைகளை பேசுங்க. இந்த அன்பின் தேவன் நமக்குள்ளேயே வந்து விடுவார். அன்பு பேரெல்லாம் அன்புன்னு வச்சிருப்பாங்க. சாந்தம் வேற, சமாதானம் ஒரு சமாதானம் இருக்காது. பேரு அன்புன்னு இருக்கும், ஒருபோதும் அந்த அன்பை பார்க்க முடியாது. பேருக்கெல்லாம் முதலமைச்சர், நீங்க கேள்விப்பட்டீங்களா? முதலமைச்சர் பேரு அப்படி வித்தியாசமா வைக்கிறாங்க. இப்ப வைக்கிற பேரெல்லாம் வாய்க்கு நுழையல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பேருக்கு தக்க நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேர் அன்புனா, அன்பு உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது நான் பேர் சொல்லுவோம். அன்பு வா சொல்லும் போது அவர் திரும்பி பார்த்து வருவாப்புல. அது மாதிரிதான் அவருடைய நாமம் அதிசயம். அதிசயமான தேவனை சொன்னா வரணும். ஆகவே அவருடைய நாமம், அதனாலதான் அன்பு தேவனுடைய குணம். அன்பே என் இருதயத்தில் வாங்க சொன்னா அந்த வரும். ஆகவே இந்த 9 வித ஆவியின் கனி நமக்கு இருக்கிறதா? இந்த கால வேளையிலும் கூட நாம் சற்று நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல, பூர்ண விசுவாசி இல்ல, பூர்ண ஒரு ஊழியக்காரன் அல்ல. நீ பயப்படுறன்னா அன்பு தேவன் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் திட்டமானதா இருக்கணும். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா பெண்கள் தைரியமா இருப்பாங்க, ஆண்கள் தேம்பி அழுவாங்க. ஏன்னா பாருங்க, அப்படி நம்ம பார்க்கிறோம் ஒரு சில இடங்கள்ல. பாம்பு வந்தாலும் வந்துட்டு பெண்கள் தைரியமா அடிச்சிருவாங்க, ஆண்கள் பக்கத்துல கருப்பாம்பூச்சியை எறும்பு பார்த்தாலும் பயப்படுவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஒருபோதும் நம்ம பயப்படக்கூடாது. இருட்டை பார்த்து பயம், கருப்பாம்பூச்சியை பார்த்து பயம் அதுதான். நம்ம எதையும் குறித்து நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய அன்பின் தேவன் நமக்குள்ள இருக்கிறார், பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாத்தீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் ஜெபம் பண்ணா அது பிசாசு கூட என்னதான் செய்யும்? அற்புதம் பண்ணும். வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிசாசு கிரிய வர்ற நாட்கள்ல, நேரம் இல்லாதனா வர்ற நாட்கள்ல இதுக்கும் தனியா எடுத்து பிசாசு என்னென்ன வேலை பண்ணுவான், அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் செயல்பாடு என்ன. ஒரு மனிதனுக்குள்ள நான் பேசும் போதே அந்த கிரியைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவளை விட்டு விலகி இருக்க வேணும் என்று வேதம் சொல்லுது. அவளுக்காக நீங்க ஜெபிக்கலாம், அதிகமா பேசக்கூடாது. அந்த பிசாசின் கிரியைகள் அப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று, ஆனா சபைக்கு வாராங்க, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றாங்க. ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று நான் வாசிக்கிறோம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாத்தீங்களா? வீட்டு முன்னாடியே இருக்கிற நீ, வீட்டு முன்னாடி சரியான சாட்சி இல்ல, சாட்சி இல்ல, அன்பு கூற மாட்டேங்கிற. கண்ட இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கண்ட சகோதரன்ட்டு நீ என்ன செய்யல? அன்பு கூறாதபடி காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவ. தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாய் அன்பாய் இருக்கிறார். ஒருவருக்கொருவர் நீங்க அன்பு கூறும்போது தேவன் வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அதை நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். நீ உன் வீட்டு எதிர்த்தமானைக்கு இருக்கிற அவங்களோடு நீ சமாதானம் ஆகல, ஒரு அன்பா பேசல, எப்படி அன்பின் தேவன் வருவார்? நாம் சிந்திக்க வேண்டும். ரசிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளும் இந்த அன்பு வேண்டும். நீ கண்ட சகோதரன் நீ அன்பு கூறலையப்பா, நீ எப்படி நீ என்னிடம் நீ அன்பு கூறுவாய்? இந்த ஆத்மாவை நான் தான் ரட்சித்து மீட்டு எடுத்து நான் இருக்கிறேன். நீ கண்ட சகோதரன் நீ அன்பு கூறு. முதலாவது நீ அர்ப்பணி. ஆண்டவர் நம்ம ஜீவியத்தில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சிலர் போலியானது, அது டூப்ளிகேட் தான். அன்புலேயே ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினல் அன்பு உலகத்தின் அன்பு இருக்கு. அன்பை பற்றி அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கு. அன்பு கூறுறது போல மாய்மாலம் ஒருபோதும் தேவன் அதை செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். கண்ட சகோதரனை அன்பு கூறாதபடி
காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. அன்புனா என்னதுதான்? தேவனிடத்தில் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனம். நீங்க தேவனில் அன்பு கூறுறவங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருந்தாதான் அன்பு கூற முடியும். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய இருதயத்தில் இந்த அன்பான தேவன் பிறப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய இருதயத்திலாம் அன்பான தேவன் பிறப்பார், வாசம் செய்வார் என்று வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும். நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் வேணுமா? சுத்தமான இருதயம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே நம்ம இருதயத்தில் என்னதான் எப்படிப்பட்ட இருதயம் வேணுமா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும். நல் மனசாட்சி, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது நல் மனசாட்சி இல்ல, நல் மனசாட்சி. 1 சுத்த இருதயம் வேணும், 2வது நல் மனசாட்சி. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயத்தில் தான் தேவன் வந்து வாசம் செய்வார். நாம் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் இந்த கால வேளையிலே நாம் காணப்படுகிறோம். இந்த அன்பான தேவன் உன்னை நோக்கி இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மகளே, மகனே, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக ஒரு சீராக இருக்கிறதா? தேவன் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீ பிடித்துக்கொள். இந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள இருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். ஒரு நிலையான ஒரு ஜீவியம் உனக்குள்ள காணப்படட்டும். இந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவர் உன்னோடு பேசும்போது ஒரு பயம் உண்டாகும். அது தேவனுடைய பிள்ளை என்று உன்னோடு எதிர்த்து ஒருவராகிலும் பேச முடியாது. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அன்பின் தேவன், இந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள இருக்கிறாராம். இந்த காலவேளை சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. சுத்தமான இருதயம் நமக்கு வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஒரு சுத்தமான இருதயம் வேண்டும் என் ஜனமே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும். நம்ம நாவு சுத்தம். வார்த்தையில ஒரு சிலர் பார்த்தா சுத்தமே கெட்ட வார்த்தை நான் நம்பவே இல்லை. ஒரு சிலர் கெட்ட வாயில வர்ற கெட்ட வார்த்தை உங்க நாவுல புறப்படலாகாது. இங்க ஒருவருக்கு ஒரு சமாதானமா அன்பாய் இருங்க. அதுவும் ஒவ்வொரு சொல்லவும் சிரிப்பாதான் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். வந்துட்டு அவங்க என்ன இதெல்லாம் நீங்க ஒரு மாமிசம் என்று நீங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாதீங்க. ஒரு சகோதரி சொல்லுது, நமக்கு பாடம் எடுக்குது நம்மளை. அது ஒரு ஆவிதான். வேதம் சொல்லுது, ஊழியர்ல இருந்து ஒவ்வொரு எல்லா ஜனங்களையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள வைக்குமா. அது பொல்லாத ஆவின்னு வேதம் சொல்லுது. வருகிற நாட்கள் அதை பற்றி நம்ம அதை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆக சத்தியத்தை முழுவதும் அறியணும். பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிற கைக்குள்ள அடக்கி வச்சுக்கிறோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண ஊழியக்காரனா நேரம் விழுந்து போயிருப்பான். கர்த்தர் என்னக்குள்ள இருக்கிறது அந்த வார்த்தையாகிய தேவன். இந்த பண ஆசை இல்லாதபடி தேவனுக்கு உண்மையாக நான் செய்யறதுனால கர்த்தருடைய கிருபை தான் இதுவரைக்கும் காத்திருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஆவி விழத்தள்ளிரும். இச்சையின் ஆவில விழத்தள்ளும் பாருங்க. அந்த கிரியை அப்படியே அந்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் இருதயத்தில் வச்சேன். அவர்களுக்கான இது நாள் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கண்ட்ரோல் பண்ணும். ஆகவே அப்படிப்பட்ட கிரியைகள்ல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியைகளை நம்ம அதட்டணும். கம்பெடுத்து அடிக்கிறது அல்ல. அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கிரியை இருக்கு ஆண்டவரே, இந்த கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அரட்டணும். நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று வேதம் சொல்லுது. அப்ப அவனுக்குள்ள பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அதட்டணும். அவனு கெட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும்.
அதே மாதிரி ரட்சிக்கப்படாதவங்களை நீங்க பார்த்தாலும் வந்துட்டு நீ கல்லை கும்பிடுற அதை கும்பிடுற அதெல்லாம் பேசக்கூடாது. நாம் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம், அவங்களோட கேடா இருந்தோம், மெய்யான தேவன் யாருன்னு அறியாம இருந்தோமா இல்லையா? அதனை மனதில் வைத்து நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன்ப்பா, இந்த மகனை ரட்சிங்க, நீ மனசுலதான் வேண்டிக் கொள்ளணும், நீ அன்பை வெளிக்காட்டணும், அவங்களை அன்பு செலுத்து, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களா கொடுத்து உதவு, நற்கிரியை செய். நீ எதையுமே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கொடுக்குற அந்த அன்புலையே உதவி செய்கிறதுல அவங்க தானா தேவனுடைய பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும்பா. ஆண்டவர் தொடுவார். அதை ஒருவருக்கொருவர் நீங்க அன்பு கூறும் போதுதான் தேவன் வந்து வெளிப்படுகிறார், அவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அன்புல எதையும் நம்ம சாதிக்கலாம். இந்த தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கிறதா என்று சற்று நேரம் கூட நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அன்புள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை அன்பு செய்தார், நோயாளிகளை அன்பு செலுத்தினார், விடுவித்தார், ஒதுக்கப்பட்டவரை அன்பு செய்தார். அவர் யாவர் மேலும் அன்பாயர். நீ ரட்சிக்கப்படல, என் பிள்ளை இல்லைன்னு ஒருவரையும் அவர் என்ன செய்யல, புறம்பே தள்ளுவதில்லை, ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். இந்த பூமியில இருக்க சர்வ லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பிதாவின் அன்பு எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். நமக்குள்ள தேவ அன்பு இருந்தா ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவோம். நாம் எதையும் தலையில கெட்டிட்டு போவதல்ல. நீ அன்போடு ஜீவித்தால் நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். ஆகவே அன்புள்ளவர்களாய் ஒருவருக்கு நாம் விசாரிப்போமாக, அன்புள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோமாக. நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். ஒருத்தருக்கு நன்மை செய்யணும், உதவி செய்ய உன்னால ஏழலைன்னா என்னதான் செய்யக்கூடாது, உபத்திரவம் இடத்துல கொடுக்க கூடாது. உன்னையே நம்பி வந்த, உன்னை நம்பி தான் வந்தாங்க, இது தேவனுடைய பிள்ளை தானே நம்மளை பார்த்துக்கிறோன்னு வந்திருப்பாங்க, அதான் மனுஷனை நம்ப கூடாது. அவங்க ஒரு நாள் கைவிடுவாங்க. கர்த்தருக்கு தீமை செய்வாங்க. யாருக்கு நம்ம நன்மை செய்யறோமோ அவங்க தீமை செய்வாங்க. தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேத வசனம் சொல்லுகிறது. தீமை செய்கிற வேலை யார் தான் செய்வா? நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். நன்மைக்கு நன்மை செய்வது மனித இயல்பு. ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்தா பதிலுக்கு அது மனிதனுடைய இயல்பா இருக்கிறது. ஆனால் தீமைக்கு நன்மை செய்வதோ தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டவராய், ஆணி அடிக்கப்பட்டவராய், சிலுவைக்கு கீழே இருக்கிற வேற யாரும் இல்லை, அவங்க சொந்த யூத ஜனங்கள், சொந்த ஜனங்களே அவர் முகத்துல காரி துப்புறாங்க, முள்முடி சூடினோராய். இந்த பிதாவாகிய தேவன் அவர் எரிச்சலின் தேவன், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் சிலுவைக்கு கீழே இந்த கொடூரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதுக்குள்ள தேவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், சிலுவை கீழே இருக்கிறவங்க சாம்பலை கூட பார்க்க முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கார். அவர் பார்த்தார், அதுக்குள்ள எரிச்சல் அடைந்து ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் பிதாவை நோக்கி பரிந்து பேசினார். இவர்கள் வந்து செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. பிதாவே அவங்க எரிச்சிடாதீங்க, கொன்றாதீங்க ஆண்டவரே, இவர்களுக்காக நான் பரிந்து பேசுறேன். நாம் இவர்களுக்காக தானே என்னை அனுப்புனீங்க, பாவிகளை ரட்சிக்கத்தானே என்னை அனுப்புனீங்க. ஆண்டவர் என் ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம் வீணா போயிருக்கூடாதப்பா. அப்பா பிதாவே என் ஜெபத்தை கேளுங்க. பேசினாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசினார். ஆகவே அதுபோல நம் குடும்பத்திலையும் பிதாவாகிய தேவன் பேசினது போல் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒருவருக்கொருவர், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்க வேணும். ஒருவருக்குள்ள விட்டு கொடுக்கும் போதுதான் அங்க சமாதானம் உண்டாகும். ஒரு சமாதானம் இல்லாம நீ கூட்டத்து மேல ஜெப கூட்டம் வச்சாலும் வந்துட்டு எவ்வளவுதான் நீ ஆலயத்துக்கு வந்தாலும், இந்த வார்த்தை என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேத வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்துல. ஆகவே சமாதானத்தின் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், வந்து சமாதானம் பண்ண வேண்டும். அதை விட்டு வந்து எனக்கு கூட்டம் வச்சு இந்த வார்த்தை உனக்குள்ள போகல, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள போகாத பட்சத்துல எப்படிப்பட்ட ஜெப கூட்டம் வச்சாலும் வீணா போயிடும். ஆகவே கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார், அவர் தொடர்ந்து பேசுறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா, எப்படி எப்படிலாம் ஆண்டவர் அப்படி அன்பை விளங்க பண்ணுவதற்கு பிதாவாகிய தேவன் எவ்வளவு காரியம்லாம் அவர் செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. தீமையை நன்மையினால வெல்லு. அதைத்தான் நன்மை செய்து நாம் பாடுபடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனமும் 17வது வசனத்தையும் நான் வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும். யார் இந்த வார்த்தையை சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் என்னை அனுப்பினாரே என் அப்பாவுக்கு, இந்த பரம பிதாவுக்கு நான் கீழ்ப்படிந்து இருந்தது போல. வாசி. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பாத்தீங்களா, யாருடைய பிதாவைய கற்பனை யார் தான் கை கொள்றா? இயேசு கிறிஸ்துவே கை கொள்ற. நம்மளாம் ஏமாத்திரும். அவர் சொல்றாரு, சொல்லிட்டு போகல, என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் வாசிங்க. என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாத்தீங்களா, நான் உனக்குள்ள இருக்கேன் இல்லாது தட்டி பார்த்தா தெரியும். நீ நான் பிதாவுக்கு அவர் கற்பனைகளை நான் உண்மையாக அவர் எனக்கு சொன்ன பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். நான் பிதாவின் கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன். அதுபோல நீயும் கை கொள்ளு என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும். ஒரு வஞ்சனை, அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. வஞ்சனை பண்ணாமலும், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும், ஒருவருக்கு பொய் வண்டின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பொய் வண்டி, வாயில வரதெல்லாம் பொய். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இந்த இடத்துல பாக்குறோம், பொய் சொல்லக்கூடாது. நான் வார்த்தையாய் ஒரு நாவல உட்கார்ந்து இருக்கேன், நான் இருக்கேன். நீ பொய் சொன்னா டப்புன்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மளை விட்டு வெளியில போய் விடுவார். ஆகவே இந்த இடத்துல பொய் சொல்லாமலும் இருங்கள். பொய் சொல்லாமலும் இருங்கள். பழிக்கு பழி. 18வது வசனம் 18. பழிக்கு பழி வாங்காமலும். பழிக்கு பழி, அதெல்லாம் பழைய ஏற்பாடு தான். நீங்க பழிக்கு பழி வாங்காமலும், ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். ஒரு குடும்பத்துக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாதான்? பொறாமை கொள்ளக்கூடாது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல. பாருங்க, ஏதோ சொல்லுவாங்க, உன்னை குத்துனா ரத்தம். பாருங்க, மற்றவங்கள குத்துனா ரத்தம் இல்லையா? அது மாதிரி ஒன்னில் நீ அன்பு கூறுகிறையே, உன் சரீரத்தை எவ்வளவு பாதுகாக்கிற. அதே மாதிரி சபைக்குள்ள ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளை பேசு. இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர் என்று கிறிஸ்துவ ஜீவியத்துல யாருமே முழுமையாக இந்த அன்பு இருக்கா? ஒரு பெரியவங்க அவங்களுக்கு விதமா சமைக்கிறது, அவங்ககிட்ட ஒரு விதமா பேசுறது, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம மனசுல நினைக்க, ஐயோ நான் பிச்சைக்கார மாதிரி நினைக்கிறேன், வாங்க கூட கேட்கலையே. பாத்தீங்களா, இப்படி அது கிடையாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். 32வது வசனம் வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. நரைத்தவன யார் தான்? வயசுல மூத்தவர்களை நீ கனம் பண்ணணும். நீ ஒரு நாள் உன் தலை நரைக்கும், அப்ப உன்னைய கீழே போட்டு ஏறி மிதிப்பாங்க. நான் சொல்ல, வேதம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். ஆகவே இந்த நரைத்தவனுக்கு நீ முன்பாக எழுந்து. என்னதான் பெரியவங்க வந்தா காலுக்கு மேல கால், அந்த காலை ஆட்டுறத பார்த்து விரல் வாய்க்குள்ள விட்டு ஆட்டுற மாதிரியே இருக்கும். பெரியவங்க நிப்பாங்க, பெரியவங்க அவள் மரியாதை, அது மரியாதை இல்லை. என்னதான் செய்யுமா? அவங்களுக்கு முன்பாக நீ எழுந்து நிற்கணும்.
எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையோ, முதிர் வயது உள்ளவங்களை நீ கனம் பண்ணணும். கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். உன் தேவனுக்கு நீ பயப்படா, நான் கர்த்தர். மனுஷரல்ல, நான் கர்த்தர். நம்ம கிரியைகள் தேவனுடைய அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். பெரியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27 30 வரை நான் வாசிப்போம். எனக்கு உதவி செய்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்னதான் செய்யணுமா? சிநேகியுங்கள். கடுமையானதுதான், இடுக்கமான வாசல். பாருங்க, அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே இடுக்கமான வாசல். இதை நம்ம கை கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவர்களுக்காக என்ன நன்மை செய்யுங்கப்பா. 28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நீ ஒண்ணுமில்லாம போயிருவேன், அவன் வார்த்தை நம்மளை பலிக்காது. உன்னை சபிக்கிறவர்களை நீங்க என்னதான் செய்யணும்? அதுக்கு பதில் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர் நித்த நிந்த அவர்களுக்காக நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ண வேணும். இதெல்லாம் யாருதான் செய்ய முடியும்? தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே செய்ய முடியும். 29 உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. அவன் நொந்து போயிடுவான். ஐயோ, நீ மனுஷனே இல்லடா. அப்ப அவன் சிந்திப்பான், தேவனுடைய அன்பு இருக்குப்பா, இந்த சுபாவம் நமக்கு இல்லையா, மனம் திரும்புவான். மறுகணத்தையும் நீ கொடு. உன் அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. பாருங்க, முழுவா சத்தியம் இல்லாதவர்களுக்கு தான் இடத்துலயும் வீடு பிரச்சனையும் சரி, ஏதாவது சின்ன பொருள் இருக்கும், இதிலே நீ விட்டு கொடுக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானதை யாவனா கேட்டா குடு, விட்டு கொடு. நம்ம கிறிஸ்தவுக்குள்ள விட்டு கொடுக்குறோமா? அநேகர் சின்ன சின்ன காரியங்களும் கூட விட்டு கொடுக்க முடியல. ஒரு விட்டு கொடுக்கிற அந்த தன்மை இல்லாததாய் இருக்கிறது. கேட்ட நீ கொடு. ஆண்டவர் அதை தான் சொல்றார். 30வது வசனம், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. அது சின்னவனா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், அவன் விரும்பிட்டான், நீ கொடு. அதுதான் அன்பு. உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. அது எல்லாம் போட்டாங்கன்னா இது வேணும்பா சொல்லிட்டாங்கன்னா நீ அவ்வளவு போராடாத, நீ கொடுத்துரு. அதான் தேவனுடைய அன்பு. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன், அதுக்கு என்ன அளவிட? பூமியில எதுவுமே அளவிட முடியாது. குமாரனே கொடுத்தாரே. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ விட்டு கொடு, கேட்கிறவனுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சகிப்பு தன்மையும் இருக்கா என்று கூட இந்த கால வேளையில பார்க்கிறார். அந்த அன்பு இருந்தால் தான் நமக்கு சகிப்பு தன்மை இருக்கும். அன்பே பெரியது என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 18 20 வரை நான் வாசிக்கும் பொழுது இதை நம்ம நிறுத்தி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து அதை வாசிங்க. கொலோசியர் கர்த்தர் கேட்கும்படி, மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி. நீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு இது தீமை இருக்கும், எல்லாரும் கீழ்ப்படிய கூடாது. உங்க புருஷருக்கு என்ன எப்படி கீழ்ப்படியணுமா? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். என்று அவரே ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 19வது வசனம், புருஷர்களே நீங்க என்னதான் செய்யணுமா? மனைவிகளில் அன்பு கூறணும். புருஷனானவன் கொடுக்கப்பட்ட அது கத்திரிக்காய் மாதிரி ஏறி மிதிக்க கூடாது. ஒரு சரீரம் என்று வேதம் சொல்லுது. கணவனும் மனைவியும் ஒரு சரீரம். கணவனுக்கு 2 கொம்பு அதிகமா இல்லை, 2 பேருமே சமம். ஒரு இடத்துல நீங்க பவுல் சொல்லும் போது, பவுல் மூலமா ஆவியானவர் பேசும்போது இப்படி சொல்றாரு. ஆகவே புருஷர்களும் கணம் பண்ணணும், மனைவிகளும் கணம் பண்ணணும். புருஷர்களே உங்கள் மனைவிகளை என்னதான் செய்யணுமா? அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். கசைய இது நம்ம மாமிசம். ஒரு இடத்துல உண்மையில நடந்த சம்பவம் அவங்க கணவன் மனைவிக்கும்
வந்துட்டு பிரச்சனை. அவர் என்னதான் செஞ்சாரு, வந்துட்டு பிரச்சனைய வெளியில சொல்லிட்டார். கேவலம் தானே, ஒரு மாமிசம் தேவன் சொல்ற ரட்சிக்கப்பட்டவங்க நடந்த சம்பவம். வந்துட்டு காரி எச்சியை துப்பி என்னதான் செஞ்சாரா, வானத்தை நோக்கி நல்லா தூக்கி எச்சியை துப்புனார். அந்த எச்சி எங்கதான் விழுந்துச்சு, அவர் மூஞ்சிலே விழுந்துச்சு. தலையில விழுந்தாலும் பரவாயில்ல, துப்புன எச்சி துப்பிட்டு அப்படியே வந்து ஒரு நொடி டப்புன்னு மூஞ்சில விழுந்துருச்சான். அத மாதிரி நீ மனைவியை நீ கசந்து கொண்டா உன்னைய கசந்து கொள்ளுவது போல மனைவியை குறித்து நீ தூற்றினா நீயே உன்னையே நீ என்ன செஞ்சுக்கிற, அசிங்கப்படுத்துற என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க பேசி தீர்த்துக்கிற வேணும். ஆகவே தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்தா ஒருவருக்கு ஒரு சகிப்பு தன்மை கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம், மனைவியில அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளக்கூடாது என்று 20வது வசனம். பிள்ளைகளை வரிசையை சொல்லிட்டு வர்றார் ஆண்டவர். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் என்னதான் செய்யணுமா, கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள்லாம் கவனமாக தாய் தகப்பன் சொல்றத கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 10-11 அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பன் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிள்ளைங்க மட்டும் ஹல்லேலூயா. ஏதோ 1-2 தான். அப்ப உங்க சொந்த பெற்றோருக்கு தாய் தகப்பன் நீ கனம் பண்ணீங்கன்னா, நீங்க நல்லா வளர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு பிள்ளையை பிறக்கும் போது உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க எதை இப்ப விதைக்கிறீங்களோ அதே தான் நீங்க அறுப்பீங்க. ஆகவே கோதுமைய போட்டா கோதுமை தான் வரும், நெல்லு வராது. ஆகவே நல்ல வார்த்தையில நீங்க பேசி உங்க தாய் தகப்பன் நீங்க கனம் பண்ணுங்க. கீழ்ப்படியும் போது நீங்க வளரும் போது நீங்க நல்லதை விதைச்சிருக்கீங்க, கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க எடுத்தவங்க. குமாரத்தியே கேள், குமார்த்தியே கேள், நல்லா கேட்கணும். குமார்த்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் செவியை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து நீ சிந்திக்க வேணும். சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும், முதலாவது உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. மறந்து விடு. பாத்தீங்களா, ஒரு சிலரும் வந்து இந்த வசனத்தை கேட்க கூடாதுன்னு பிசாசு கொண்டு வரல. அப்ப என்னதான் செய்யணுமா, வந்துட்டு அந்த உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. இது எதை குறிக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ பின்னாடியே தொட்டிக்கிட்டு போக கூடாது. வந்துட்டு பிள்ளைய வந்து பக்கத்துல இருக்கிறதுனால நீ வந்து அப்பப்ப பாத்துக்கலாம். ஆகவே வந்து நீ மறந்துடணும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி, இந்த மனைவியானவன் புருஷன் தான் எல்லாம் நமக்கு தஞ்சம். அதே மாதிரி கணவனும் மனைவிதான். நீ தாய் தகப்பன் வீட்டுக்கு போக கூடாது. அதெல்லாம் உண்மையான அன்பு இல்ல. வந்து நீ மனைவியில நீ என்னதான் செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். என்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்து நாங்க உங்களை அனுப்பிடுறோமோ அப்பயே நாங்க யாரோ நீங்க யாரோ. நானா சொல்றேன், வேதம் சொல்லுது. வந்து நீ கனம் பண்ணலாம், தாய் தகப்பன கனம் பண்றதோட நிப்பாட்டிக்கிறோம். அங்க கணவன் மனைவி சண்டையில போட்டு பிரிச்சு விடுறது பிசாசின் கிரியைகள். ரட்சிக்கப்பட்டவங்க இதை செய்யும் போது ஒருபோதும் இந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் உண்டாகாது என்று நாம் பார்க்கிறோம். நீ மறந்துடணும், சிந்தையில இருந்து மறந்துடணும். வந்து அவங்க அப்பப்ப அவங்களுக்கு பெத்தவங்களை நீ கனம் பண்ணலாம். நீ கனம் பண்ணா நீ கிளவி ஆகும் போது உன் பிள்ளைய உனக்கு வந்து கனம் பண்ணும். விஷயம் அது, ரகசியம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கணும், நீ உன் வீட்டையே என்னதான் செஞ்சிடணும், மறந்துடணும். நான் கணவன் தான் கடைசி வரைக்கும். கணவன் நான் பிள்ளையாதான் குடும்பம். ஒருபோதும் ஏதாவது பிரச்சனை வந்தா தாய் தகப்பனை கூப்பிடுறது, ரெண்டு அவனை வெட்டி விட்டுருவாங்க. கூட பிறந்தவள் யாரையும் கூப்பிடக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கே தெரியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த வந்த தாய் தகப்பன் கூட 3வது ஆளுதான். என்னைக்கு கட்டி கொடுக்குறாங்களோ நீ கணவன் மனைவி தான். அது ஒரு சரீரம். 3வது ஏவாள் பாரு, 3வது ஆளுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துதான் பாவம் செஞ்சுட்டான். ஒருபோதும் வந்து அந்த உரிமையே இல்ல தாய் தகப்பனுக்கு வந்து தலையிடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் அதான் இருக்கு. வீட்டை மறந்து விட அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இதுதான் அழகு பாருங்க. அதான் என் பிள்ளை ஒரு நாள் கூட கோபமா வந்தது இல்ல. வந்து பிள்ளை நல்லா வாழுது. என் மருமக அவரு மகன் தான். இது என் மக, அப்பா என் மகளை போல உண்டா. அது பாட்டுக்கு கெட்டி கொடுத்தோம். ஒரு நாள் நான் தான் போய் பார்த்துட்டு வரேன். என்னைக்காவது வருது, சமாதானமா வருது, சமாதானமோட போகுது. அதுதான் நல்ல ஒரு சாட்சி. இதுல நீ இப்படி இருக்கும் போதுதான் முதல்ல பிரியப்படுகிறார். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பிள்ளைய வாழ விடாம அவரிடத்துல நடந்த சம்பவம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்.
ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்துட்டு இந்த கிழவி என்ன செய்யுது, ஊட படுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்து மருமையை இங்கிட்டு அவங்க ஊட கிளவி படுத்துக்கிட்டு அட்டுழியம் பண்ணுது. வீடு ஒரே வீடு தான், என்ன வாடகை கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல அசிங்கமா இருக்கு. ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டாக போனேன். ஆகவே வந்து கெட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்குன்னு நல்ல வாழ வீடு வந்துட்டு ஏன் இப்படி பல்லு போன காலத்துல உயிரை வாங்குறேன், நான் சத்தம் போட்டு தான் வந்தேன், ஒன்னும் என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறேன், போன் மாறி மாறி வரும். ஆகவே வந்து சொன்னா வந்துட்டு அந்த கிளவி கேட்டுச்சு, சொல்றது ஊழியக்கார் வார்த்தைக்கு கேட்கும் போது ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே வந்து அது கணவன் இல்லைன்னா நீ தனியா இருக்கு, ஏன் ஒவ்வொருத்தரவமா இருக்க, ஒண்ணு குடும்பத்துல இருந்தா நன்மை உண்டாகும். எல்லாருமே அன்பு ஒரு எல்லாரையும் ஒண்ணு போல நினை, குடும்பத்துல இருக்கிற ஒன்னட்டு நன்மை உண்டாகணும். அப்படி இல்லைன்னா ஒதுங்கி இருக்கும், ஒதுங்கி யாருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். பாருங்க அப்படி இருக்கு குடும்பத்துக்கு வேற யாரும் இல்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு வந்து நம்ம வாழ விடாம ஆக்குறது அவங்க வீட்டாரு தான். ஒருபோதும் அப்படி இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாரால பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவன் என்று அடங்கி இருந்தாலும் வேதம் சொல்லுது. ஆகவே வந்து நீங்க ஆண்டவன் கூட சொல்ல வேணாம், முடிஞ்ச அளவு உங்களுக்கு கொடுத்த கணவனுக்கு அன்பு நீங்க செலுத்துங்க, அன்புல எதையும் சாதிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், வீட்டை மறந்து விடணுமா, ராஜா அப்பொழுதுதான் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், அவர்தான் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். வந்து ஒரே வந்து பாருங்க வந்து வேத வசனம் இருக்கா, நீங்க எல்லா காரியத்திலும் பாஸ்டருக்கு கீழ்படிங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்படிங்க இருக்கா சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாம ஒன்று இருக்க இல்ல. அப்ப என்னதான் உங்க சொந்த புருஷருக்கு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்தையும் என்னதான் செய்யுங்க, கீழ்படிங்க இருக்கு. நீங்க அவங்களை போதிக்க வேணாம், ரசிக்கப்படாம இருந்தா அவங்க போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 1 பேதுருல 2 பேதுருல நம்ம பார்க்கிறோம், உன் நடத்தையிலேயே அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்க நடத்தை உங்களை எதை சரி பண்ணுமோ நீங்க சரி பண்ணுங்க. உன் வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அப்படி நீங்க குடும்பங்கள் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உன் ஆண்டவர், அவர்தான் உன் ஆண்டவர், அவர்தான் குடிகாரோ எப்படிப்பட்ட பழக்கமா, இதுதான் என் ஆண்டவர், அதான் என் புருஷனை ஒருபோதும் நீங்க தாய் தகப்பன்ட்டு யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. பிள்ளைகள் மத்தியில கூட நீங்க விட்டு கொடுக்க கூடாது. என் புருஷனை போல உண்டா, என் மனைவியை போல உண்டா, நீங்க எந்த அளவுக்கு இந்த நல்ல வார்த்தையில ஆண்டவர் பேசுகிறார், அவர் அன்பாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார். நம்ம அன்போடு இப்படி பேசும்போது எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் அந்த நல் வார்த்தைகள் அவங்களை உருவாக்கும், அவர்களை ரட்சிக்கும். வருஷம் முடிய போகுது, 2 மாதம் இருக்கு, அதுக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அதெல்லாம் பிசாசு தடவை உண்டு பண்றான். முந்தினோர் பிந்தினராகவும் பிந்தினர் முந்தினராகவும் ஆரம்பத்துல வந்திருக்கலாம், அந்த கணக்கில் அங்க வராது. கடைசி வரைக்கும் முடிவுல நீ எப்படி இருக்கிற, ஆரம்பத்தோட முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். இந்த 2025வது வருஷத்துல இந்த கடைசியில நீ தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறாயா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்கிற பாத்திரமா இருக்கிறாயா, அதனை ஃபெயில் ஆகி அவுட் ஆகிறாயா, ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமா அந்த பொருள் சும்மா வருமா, நீங்க வந்து ஒரு கலெக்டர் படிக்கிறீங்கன்னா உலக அறிவு இருக்கணும், பாஸ் ஆனா தானே தருவாங்க, சும்மா எல்லாரும் கொடுப்பாங்கன்னா தர மாட்டாங்க. வருஷ கடைசியில இருக்கு சபை வாக்குத்தத்தம் என்னது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த அதிசயத்தை சும்மா எல்லாம் வந்து உன்னை காண பண்ண மாட்டார். கடைசி நேரத்துல அப்படிதான் ஒருத்தர் உனக்கு பொக்கிஷம் இருக்கு, இந்த இடத்துல போய் எடுத்துக்க வந்து அந்த இடத்துல சொல்லும் போது அவன் வந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எப்படிப்பட்ட பொக்கிஷமோ நீங்க தாங்க, நீங்க சொல்லிட்டீங்க, போயிட்டே இருந்தானா. போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல எதுக்கு நம்ம கண்ணை மூடி வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணை மூடி செவிப்போம். கண்ணை மூடி இருந்தானா இந்த குறிப்பிட்ட இருந்த பொக்கிஷத்தை பின்னாடி வந்து தூக்கிட்டு போயிட்டான். இந்த கதை தான் சபையில நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடைசியில நம்ம ஒவ்வொருவருக்கும் நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார், ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேற வேண்டும். அவர் வாக்கு பண்ணினர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே மேன்மேலும் நேசிக்கிறேன், அக்கறையில் நான் இன்று வரை
ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் ஜனமே, எல்லாரும் திருவசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்க மனதில் வைத்து கொண்டு வந்து ஒருவருக்கு அன்பு கூறுகிறவர்களாய் வந்து நீ காணப்படுவோம். எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். கணவன் மனைவி யாருதான்? ஒரே மாமிசம். அப்படி சொல்லாதீங்க. ஒரு சகோதரி இப்படி சொல்லாதீங்க. உச்சியில உட்காந்துக்கிறான், நான் சொன்னா கேட்கணும். அது வசனத்தை கொண்டு அடிமைப்படுத்தும் போல அது சாக்கடை பாருங்க. அப்படிப்பட்ட வந்துட்டு அது ரொம்ப கேடா இருக்கு. நினைச்சா வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துல எல்லாருமே சாக்கடையா இருக்காங்க. நினைச்சா வருத்தமா இருக்கு. அது வசனத்தை நீங்க ஒரே மாமிசம் சொல்றீங்க, இது அதிகாரம் பண்ணுது. ஏய் நான் தலை நீ வாழு பாருங்க. வேத வசனத்தை சத்தியமா சொல்றோம், அதை கையில அதிகாரத்தை எடுத்துட்டு பாடாப்படுத்துதாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே மாமிசம் என்று தேவன் வந்து சொல்லுங்க. இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். யாரை விட்டு? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு நீ வந்துடணும். இந்த குஞ்சு வந்து பறக்க விடணும். பெரும்பாலும் வந்து இந்த தாய் பறவை பாருங்க, அதான் இந்த காகங்களை கவனித்து பாருங்கள். வேத வசனம் இருக்கு. இந்த பறவைக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை. வருஷம் முழுதும் அந்த பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே வச்சிருக்காது. குறிப்பிட்ட வயது வந்து பறக்க விட்டுரும், கீழே புழுவும், அடி என்னைக்கு பழகிறது? நீ வருஷம் முழுதும் சமையல்ல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா சோம்பேறி. அப்ப பிள்ளையை நீ தான் கெடுக்கிறேன்னு அர்த்தம். ஆகவே நீ அந்த தாய் பறவை குஞ்சுகளை பறக்க விடும். அந்த மாதிரி நீ வந்து கத்து கொடுக்கணும். கெட்டி கொடுத்துட்டா வந்து நீ எப்பயாவோட நீ வந்து பார்க்கணும். ஆகவே வந்துட்டு நீ ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற வந்து அப்படி இருக்கும்போது நம்மளே பிள்ளைகளை கெடுக்கிறோன்னு அர்த்தம். எபேசியர் 6வது அதிகாரம். ஏற்கனவே இந்த வசனம் 4 வாட்டி இந்த பிரசங்கத்தை 4 தடவையும் நம்ம அந்த ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆகவே எத்தனை தடவை கேட்கறது முக்கியம் இல்லை, இந்த வார்த்தை எனக்குள்ள போயிருக்கா, விஷயம் அதுதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசிக்கிறோம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். நமக்கு பிள்ளைங்க சொல்லுங்க, நமக்கு நன்மை உண்டாக நீங்க என்னதான் செய்யணுமா? பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில் ஆயுசின் வருஷம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. பெத்த தாயின் ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்க, மனசு புண்படுற மாதிரி பேசினா உன் வாழ்க்கை உயராது என்று வேதம் சொல்லுது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை அப்படியே வந்து நீ ஒண்ணு போல நேசி. உன் பெத்த தாய் தகப்பன் நேசிக்கிறது போல வந்துட்டு அதே மாதிரி உன் மாமனார் மாமியாவும் உன் தகப்பனை போல தாயா நீ நேசி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பிள்ளைகளை ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகளை கோபப்பட திடனற்று போயிடும். வேதம் சொல்லுது கோபப்படுத்துற வார்த்தைகள் ஒருபோதும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்துற மாதிரி திடனற்று போற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லை. கர்த்தர் தாமே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கிறதா? இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள வரும்போது இந்த வார்த்தையாகிய தேவன் தான் அன்பாயிருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய நாவிலிருந்து நல் வார்த்தைகள் வரட்டும், யாரையும் நாம் பார்க்க வேண்டாம். கர்த்தரை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் நீ இந்த வருஷ கடைசியில நாம் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நீ அவுட் ஆகாதபடி நீ கர்த்தரை நீ பிடித்துக்கொள். தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். உன்னுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த அன்பின் தேவன் இந்த வேளையில நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஆண்டவே, என்னை ஒருவருக்கு அன்பு கூற எனக்கு கிருபை செய்யுங்க. என் கணவனோடு அன்போடு பேச எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சகோதரர் சொல்லுவோம், ஆண்டவரே
மனைவியோடு அன்போடு நான் நடந்து கொள்ள வேண்டும். திடனற்று போகிற மாதிரி பிள்ளைகளையும் பேசக்கூடாது, என் மனைவிகளையும் பேசக்கூடாது. நல் வார்த்தைகள் என் நாவுல வரட்டும். வார்த்தையாகிய தேவன் என் நாவுல நீங்க இருங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? நம் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே நீங்க மன்னியுமாப்பா, உங்களுடைய அன்பு எனக்கு தாங்க. விசுவாசம், நம்பிக்கை இவைகளை அன்பே பெரியது என்று அவர் சொன்னார். அந்த அன்பை, சகிப்பு தன்மை, பொறுமையையும் விசுவாசத்தையும் தேவன் மேல் ஒரு நம்பிக்கையும் வந்து இருந்து இந்த அன்பான தேவன் நமக்குள்ள நிலைத்திருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே ஓ மகிமை சகோதர அன்பே பிரதானம் பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்பமாக. ஹல்லேலூயா சகல கதுர பகதுடா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு இதயமும் உம்முடைய அன்பினால் நிரம்பி வழியட்டும். சுக்கட்ட கதுர பகதுடா அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர பிரதானம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே இந்த அன்பின் தேவன் உனக்குள்ள வந்துட்டா, இந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள வந்துட்டா, உன் சரீரம் ஆரோக்கியம் அடையும், சௌக்கியத்தையும் சுகத்தையும் தந்து உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் இந்த அன்பின் தேவன் உனக்குள்ள வந்துட்டா சர்வாங்க சுகத்தை அவர் தருவார். தேவன் உனக்குள்ள வந்துட்டான், வெளிச்சம் உதிக்கும், இருள் நீங்கி போகும், வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் வரும்போது இருள் தானாக விலகி போய்விடும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொன்னார். உன் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனைகளை அவர் நீக்கி உனக்கு சுகம் தர நம் தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று நீ விசுவாசிப்பாயாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாயிரு. இந்த வார்த்தையை நீ விசுவாசி. இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது அன்பின் தேவன் உனக்குள்ள இருந்து செயல்படுவார். உனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். என் ஜனமே, இந்த வேளையில் நீ ஒப்பு கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே அன்பின் தேவன், இந்த வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருக்குள்ளும் அன்பின் தேவன் இருந்து வாசம் செய்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க கர்த்தா பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பே பெரியது ஆண்டவர், நீங்க பேசுனீங்க, நீதான் பெரிய தேவன், அன்பின் தேவன். எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் நீங்க இருந்து வாசம் செய்யுங்க, ஒவ்வொருவரை நீங்க மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை என்ன ஆண்டவரை நிலவரத்தோடு வந்தார்களோ, ஆண்டவர் வேண்டிக் கொண்டு வந்தார்களோ, அந்த விண்ணப்பங்கள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனை அப்பா பிதாவை அதை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் அருள் செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவர் பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உண்மையே நம்பி வந்த கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், முதியோர்களையும் வாலிபர்களையும் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கீங்க.
அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். உங்களுடைய வருகை அந்த ஒரு நாள் வரும் ஆண்டவரே. நீ வரும்போது நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திக்க, கடைசி எக்காலம் சத்தம் திணிக்கும் போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாய். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.